ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்னா எப்படி இருக்கணும்? ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட்னா வந்துட்டு என்ன மட்டும்தான் இருக்கணும்? ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ப்ளஸ் ஒரு மெயின் வேர்ப் இருக்கும். இதுவே நமக்கான மீனிங்கை கொடுத்துரும். அதுக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே என்னவாக தான் இருக்கும்? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக தான் வந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ அதான். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். ஸோ இந்த வேர்ப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரத்தில் சப்ஜெக்ட் வந்துட்டு சிங்குலராக இருந்துச்சுன்னா சிங்குலர் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் வேர்ப்னா வெறும் வேர்ப் மட்டும்தான் இருக்கும். சரி. ஸோ ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் சப்ஜெக்ட் வந்துட்டு ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர்பும் வந்து என்னவாக தான் இருக்கணும்? ப்ளூரலாக தான் இருக்கும். ஸோ நார்மல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்ப் கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்த்துக்கும். சரியா? ஸோ வேர்ப் கூட எஸ் ப்ளஸ் இஎஸ் சேர்த்துனா அது என்ன வேர்பாக மாறிடும்? சிங்குலர் வேர்பாக வந்து மாறிடும். ஸோ அதனால் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ ப்ளூரலாக இருக்குன்னா நார்மல் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அதே சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்குன்னா அந்த இடத்துல வேர்ப் கூட எஸ் ஆர் இஎஸ்ஆர் சேர்த்துக்குவோம். அப்படி சேர்த்துக்கிட்டுனா அது என்னவா மாறிடும்? சிங்குலர் வேர்பாக மாறிடும். ஸோ அப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு மெயின் வேர்ப் இருக்கும், அதுவே நமக்கான மீனிங்கை கொடுத்துரும். ஸோ அப்படிங்கிறதான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எந்தெந்த இடங்கள்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், தினசரி பழக்கங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு தினமும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சொல்லுவோம், நான் தினமும் 2 முறை பற்களை தேய்க்கிறேன், தினமும் வந்து 2 தடவை பல்லு விளக்குவேன் அப்படின்னு சொல்கிறோன்னா அது வந்து என்ன? ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். இது எப்படி சொல்லலாம்னா, ஐ ப்ரஷ் மை டீத் ட்வைஸ் எ டே. ஸோ இந்த இடத்துல ஐ சப்ஜெக்ட்டு, ப்ரஷ்ஷுங்கிறது மெயின் வேர்ப். ஸோ மெயின் வேர்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷ் பண்ணுவேன், அது வந்து ஒரு சிம்பிள் வேர்ப் தான், பேஸ் வேர்ப். ஸோ அடுத்ததாக அவள் ஒவ்வொரு காலையும் காஃபி குடிக்கிறாள். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு காலையும் காஃபி குடிக்கிறாள். ஷீ ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி மார்னிங். ஸோ அதாவது இது ஹேபிச்சுவல் ஆக்ஷன், டெய்லியும் பண்ணக்கூடிய விஷயம். டெய்லியும் காலையில் எந்திரிச்சனையும் நான் காஃபி குடிப்பேன், அதாவது நான் டெய்லியும் காலையில் எந்திரிச்சனையும் நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஐ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி. சரிங்களா? ஸோ அல்லது எவ்ரி மார்னிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எவ்ரி மார்னிங் நான் நியூஸ் பேப்பர் வந்து படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, யூனிவர்சல் ட்ரூத் எல்லாத்துலேயுமே இது தான் யூஸ் பண்ணுவோம். எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். ஸோ பூமி சூரியனை சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த எர்த்துங்கிறது சப்ஜெக்ட்டு, ரிவால்வ் எர்த்துங்கிறது சிங்குலர் தான், அதனால் ரிவால்வ்ஸ் அப்படின்னு வந்து போட்டுருமா, எஸ் வந்து சேர்த்துருக்கோம். ஏன்னா எர்த்துங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டு. ஸோ ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். ஸோ நெக்ஸ்ட்டு வாட்டர் பாயில்ஸ். வாட்டருங்கிறது இந்த இடத்துல நம்ம சிங்குலராக தான் இருக்குது. வாட்டர் நிறையா இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கூடாது, அது வந்து கலெக்டிவாக ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. அதனால் வாட்டர் அப்படிங்கிறது சிங்குலர் தான். ஸோ வாட்டர் பாயில்ஸ், பாயில் யூஸ் பண்ணக்கூடாது, பாயில்ஸ், ஏன்னா அது சிங்குலருங்கும் போது எஸ் சேர்த்துக்கணும்னு பார்த்தோமா, அது 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த மாதிரி பொதுவான ஒரு ஜென்ரல் ட்ரூத் அல்லது யூனிவர்சல் ட்ரூத், மில்க் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும், மில்க் இஸ் ஒயிட், இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கக்கூடிய ட்ரூத்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். ஸோ மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய செயல்கள், அதான் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. ஹீ பிளேஸ் கிரிக்கெட் ஆன் சண்டேஸ். ஏதோ ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன் தான். அவன் ஞாயிற்றுக்கிழமையில் கிரிக்கெட் விளையாடுகிறான். சரிங்களா? ஸோ எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனாவே என்ன பண்ணிடுவான்? அவன் கிரிக்கெட் விளையாடுறான் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஹீ பிளேஸ் கிரிக்கெட் ஆன் சண்டேஸ். தி விசிட்டர்ஸ் எவ்ரி சம்மர். ஒவ்வொரு சம்மர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூர் போகலாம், அந்த மாதிரி இல்லாத வேறு யாராச்சும் ஒருத்தங்களை விசிட் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொரு கோடை காலத்திலும் எங்களை சந்திக்கிறார்கள். ஸோ உங்கள் தாத்தா பாட்டி ஒவ்வொரு கோடை காலத்துலேயும் உங்களை வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பர்மனன்ட் சுச்சுவேஷன்ஸ், நிலையான நிலைமையை பற்றி சொல்கிறதுக்கு. அன்சேஞ்சிங் ஸ்டேட்ஸ். ஷீ லிவ்ஸ் இன் சென்னை. ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு சென்னையில் தான் வசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அவள் சென்னையில் வாழ்கிறாள் அல்லது வசிக்கிறாள். ஹீ ஒர்க்ஸ் இன் ஏ பேங்க். ஸோ அவங்க வந்து பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஷீ அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் லிவ்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீ ஒர்க்ஸ், ஒர்க்குங்கிறது ஹீங்கிறது சிங்குலர், அதனால் ஒர்க்ஸ் எஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்லது டேரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கறதுக்கு நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் யுவர் புக்ஸ். சரிங்களா? இந்த இடத்துல ஓப்பன் ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு கமாண்ட் வந்து கொடுக்குறோம், ஒரு டேரக்ஷன். ஓப்பன் யுவர் புக்ஸ், இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். டேர்ன் லெஃப்ட் அட் த சிக்னல். சரிங்களா? ஸோ டேர்ன் அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா யூ ஓப்பன் யுவர் புக்ஸ், யூ ஓப்பன் யுவர் புக்ஸ் அப்படிங்கிறது தான்.
அடுத்தது யூ டேர்ன் லெஃப்ட் அட் த சிக்னல். ஸோ யூ அப்படிங்கிறது தான் சிங்குலர், அதாவது சப்ஜெக்ட்டு. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிருன்னா ஹிட்டனாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஓப்பன் யுவர் புக்ஸ். யூ டேர்ன் லெஃப்ட் அட் த சிக்னல். ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர்னுடைய ஹெட்லைன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்டு ஃபார் ட்ராமேட்டிக் நேரேஷன் ஆஃப் ஹெட்லைன்ஸ். இந்தியா வின்ஸ் த மேட்ச். இந்தியா போட்டியை வென்றது. த பிரைம் மினிஸ்டர் அரைவ்ஸ் இன் டெல்லி. அவர் எப்போ வேணாலும் வந்துருக்கலாம், நேற்று கூட வந்திருப்பார். ஆனால் நியூஸ் பேப்பரில் வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, பிரதமர் டெல்லிக்கு வந்தார் அப்படின்னு தானே வந்து போடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன தான் யூஸ் பண்ணுவோம்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதில் இருக்கக்கூடிய அதான் சிம்பிள் ப்ரெசன்ட் இந்த இடங்கள்லாம் தான் யூஸ் ஆகும். ஸோ இதில் ஸ்பாட் த எரர்ஸ் வந்து பார்க்கலாம். ஷீ கோ டு த ஜிம் எவ்ரிடே. எவ்ரிடே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜிம்க்கு போகிறாங்க. ஷீங்கிறது வந்து என்ன, சிங்குலர். இதுதான் நம்ம மோஸ்ட்லி எரராக கேட்கக்கூடியது, இது தாங்க கேட்பாங்க. சரிங்களா? எஸ்எஸ்சியில் மோஸ்ட்லி இதுதான் எரராக வந்து வரும். ஷீ கோ டு த ஜிம் எவ்ரிடே. ஷீங்கிறது சிங்குலர், ஆனால் கோங்கிறது ப்ளூரல் வெர்ப், அது வரக்கூடாது, கோஸ் தான் வந்து வரணும். ஹீ ப்ளே ஃபுட்பால். ஹீங்கிறது சிங்குலர், அப்போ பிளேஸ் தான் வந்து வரணும். ஐ ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். அந்த இடத்துல ஐங்கிறது சிங்குலராக இருந்தாலும் நார்மலாக ஜெனரல் ரூல் வந்து என்னென்னா ஐ கூட ப்ளூரல் வெர்ப் தான் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் ஜெனரல் ரூல். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 AM. நெக்ஸ்ட்டு தே வாட்சஸ். தேங்கிறது ப்ளூரல், ஆனால் வாட்சஸ்ங்கிறது சிங்குலர், அப்போ அதுக்கு பதிலாக வாட்ச் அப்படிங்கிறது வந்து போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு த பேபி க்ரை லவுட்லி எவ்ரி நைட். ஸோ எவ்ரி நைட் வந்துட்டு எவ்ரி நைட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாங்கன்னாவே உங்களுக்கு அங்கே இது என்ன தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்துட்டு டெய்லியும் ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன் மாதிரி தான் அந்த பேபி வந்து அழுதுட்டுருக்கு. த பேபி க்ரைஸ் லவுட்லி. ஸோ பேபிங்கிறது சிங்குலர், அப்போ க்ரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, க்ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஷீ டோன்ட் லைக் கோல்டு வெதர். ஸோ ஷீ அப்படிங்கிறது சிங்குலர். ஸோ அப்படிங்கும்போது டோன்ட் அப்படிங்கிறது என்னென்னா ப்ளூரல் வெர்ப். ஸோ என்ன பண்ணிக்கணும், டூ கூட இஎஸ் சேர்த்துக்கணும். டசன்ட் லைக் கோல்டு வெதர். ஹீ டூ இஸ் ஹோம்ஒர்க் பிஃபோர் டின்னர். ஹீங்கிறது சிங்குலர், டூங்கிறது ப்ளூரல், அப்போ டூ கூட என்ன பண்ணிக்கணும், இஎஸ் சேர்த்துக்கணும். ஒரு சில இடங்களில் எஸ் மட்டும் சேர்ப்போம், ஒரு சில இடங்களில் இஎஸ் சேர்ப்போம். ஸோ ஹீ டஸ் இஸ் ஹோம்ஒர்க் பிஃபோர் டின்னர். ஸோ நெக்ஸ்ட்டு மை பிரதர் அண்ட் ஐ கோஸ் டு த சேம் ஸ்கூல். இந்த இடத்துல மை பிரதர் அண்ட் ஐ கோஸ்ங்கிறது என்னது, இங்கே சிங்குலர் வேர்பு. ஆனால் இந்த இடத்துல மை பிரதர் அண்ட் ஐ ரெண்டு பேர். இஃப் த சப்ஜெக்ட் இஸ் 2 people joined by and, ரெண்டு சப்ஜெக்ட் இருக்காங்க, அவங்கள அண்டுங்கிறது ஜாயின் பண்ணுதுன்னா அதை நம்ம என்னவாக தான் எடுத்துக்கணும், ப்ளூரலாக தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ப்ளூரலாக தான் எடுத்துக்கணும். அப்போ ப்ளூரல் வேர்ப் தானே யூஸ் பண்ணணும், அப்போ எஸ் இல்லாத வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். மை பிரதர் அண்ட் ஐ கோ டு த ஸ்கூல், சேம் ஸ்கூல். சரியா? ஸோ தேங்க்யூ. இதோட வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம்.